வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட குரலுக்கான விசில், மக்களோட அறிவுக்கான விசில், மக்களோட ஆர்வத்துக்கான விசில், மக்களோட அவேர்னஸுக்கான விசில், மக்களோட பொழுதுபோக்குக்கான விசில். வாங்க சேர்ந்து எல்லோரும் கேட்கலாம், எல்லோரும் சேர்ந்து போடலாம். டிஎம்எம்எல் விசில். I am very happy. Start music. சூரிய பகவானுக்கு ஏன் தான் நம்ம மேலே இப்படி ஒரு கோபமோ தெரியல. என்ன ஒரு வெயில் அடிக்குது, எல்லாரும் ரோஸ்ட் ஆகி கருவாடாயிரும் போல். நான் அடிக்கடிக்கு சிக்னலில் நிற்கும் போது இந்த டிராஃபிக் போலீஸ்காரவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவம் இந்த வெயிலில் வந்து இப்படி நிற்கிறாங்களே. அதே மாதிரி பைக்கில் சிக்னலில் நிற்கிறவங்க, நடந்து போய்கிட்டு இருக்கவங்க, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் காரில் ஏசியில் உட்காந்துருக்கோம், இவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இதே மாதிரி கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டாங்க போல். இப்போ போரூர் ஆவடி சிக்னலில் டிராஃபிக் போலீஸ்காரவங்களுக்கு எல்லாருக்கும் ஏசி போட்ட ஹெல்மெட் கொடுத்துருக்காங்களாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேஸில். அந்த ஹெல்மெட்னால கொஞ்சம் அவங்க பாடி டெம்பரேச்சர் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குமா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்க நிற்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டியை இப்போ கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிஜமாவே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். எக்ஸாம் சீசன் வந்துட்டாலே எல்லாருமே அட்வைசரி போர்டாக ஆகிடுவாங்க. இப்படி படி, அப்படி படி, இங்கே உட்காந்து படி, அங்கே உட்காந்து படி, இதை சாப்பிட்டுட்டு படி, காலையில் எழுந்திரிச்சு படி, சாயங்காலம் படி, இப்படி பசங்களை போட்டு எல்லாருமே வறுத்தெடுக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் சமீபத்தில் ஒரு வலைதளத்தில் நான் படித்தேன், பார்க்கவும் செஞ்ச வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, இத்தனை தடவை கடவுள் பேரை எழுதுனா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, இத்தனை தடவை குரானில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஆயத்தை பர்டிகுலராக நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, அதே மாதிரி பைபிளில் இருக்கிற இந்த வர்சஸை சொன்னால் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அப்போது பசங்க படிக்க வேண்டாமா? கடவுள் வந்து மூளையை கொடுக்க தான் செஞ்சுருக்காரு, அதை பசங்க தான் யூஸ் பண்ணணும், அந்த மூளையை வச்சு யூஸ் பண்ணி படித்து தான் பாஸ் பண்ணணும். கடவுளும் கூட ஹெல்ப் பண்ணுவார். கடவுள் மட்டுமே ஹெல்ப் பண்ண மாட்டார். வெறும் வந்து கடவுள் பேரை மட்டுமே சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா படிச்சையில் பாஸ் பண்ண மாட்டீங்க பசங்களா. படிக்கவும் செய்யணும், கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் படிச்சையில் பாஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் யாராச்சும் 100 பக்கம் எழுது கடவுள் பேரை, 200 பக்கம் எழுது, இதை 1000 தடவை சொல்லு, இதை 2000 தடவை சொல்லு, நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னால் நான் சொல்கிறதெல்லாம் சரிதான், கூட எனக்கு படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு இனிமேல் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ படிங்க, பாஸ் ஆகுங்க, கடவுள் நம்பிக்கை வைங்க, லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. தோசை போடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, சப்பாத்தி போடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கேக் சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, பிஸ்கெட்ஸ் விதவிதமாக சமைக்கிறதுக்கு, ஸ்வீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. ஒரு நாள் பார்த்தா இப்போல்லாம் ஆம்லேட்டுக்கும் மிஷின் வந்துருச்சுன்னு பார்த்தேன். இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் என்ன அழகா அந்த மிஷினில் முட்டையை போட்டோன்னே கூடு வெறியா, கரு தனியாக, அப்புறமா ஆம்லேட்டுன்னு அழகாக சர்வ் பண்ணுது. இதில் விதவிதமான 110 ஆம்லேட்ஸ் போடலாமா. இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷின் கிடச்சா நிறைய பொம்பளைங்க சந்தோஷப்படுவாங்க. ஆம்லேட்டுக்கு மட்டும் இல்லைங்க, மொத்த சமையலுக்கும் கிடச்சா கோடி புண்ணியமாக இருக்கும் எல்லாருக்கும். தொடர்ந்து கேளுங்க டிஎம்எம்எல் விசில். இது மக்களோட பொழுதுபோக்குக்காக வேண்டிய விசில், மக்களோட அவேர்னஸுக்காக வேண்டிய விசில், மக்களோட தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிய விசில், மக்கள் குரலான டிஎம்எம்எல் விசில்.